வணக்கம். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இன்றைக்கி மணற்கேணி ஒர்க்குக்கான ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. காலையில் 11 மணிக்கு தொடங்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி, அரியலூர், நாமக்கல், சேலம் இந்த 4 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு இந்த மணற்கேணி ஒர்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஆல் த பெஸ்ட். கலந்துக்கிறவங்க நல்லா சிறப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எழுதுகிற வாய்ப்பு ஒரு சிலரை அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல் மாடல் கொஸ்டின் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க்லேயே இந்த மாடல் கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கோத்ரோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மணற்கேணியில் ஆப்பில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆப் வந்து ஃபுல்லாக வந்து தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குவாண்டம் கோட்பாட்டின் தந்தை மேக்ஸ் பிளாங்க். ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதை பார்க்காதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிங்க. அடுத்ததாக மாநிலங்களவையின் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். வெப்ப விரிவாக்கத்தின் போது பொருளின் அழிவு அதிகரிக்கும். ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கொஸ்டின்ஸும் மணற்கேணி ஆப்பில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வெப்ப விரிவாக்கத்தின் போது பொருளின் அளவு அதிகரிக்கும். இதுதான் வந்து அதுக்கான விடை. தாவரங்களின் பாலின உறுப்புகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பூக்கள். அடுத்ததாக நீதித்துறையின் முக்கிய பணி கேட்டிருக்காங்க. சட்டத்தை விளக்குதல் மற்றும் நீதி வழங்கல். அடுத்ததாக பூச்சிகளின் இரத்த நிறமி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீமோசைனின். 2வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக தகவல் அறி உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 2005. பின்வரும் எந்த வாயு பசுமை இல்ல விளைவுக்கு காரணம் வந்து கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு. மாற்றின் தத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மின் தூண்டல். ஆன்சர் சரியா இல்லையான்னு நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட ஒரு எது பாலூட்டின்னு கேட்டிருக்காங்க. திமிங்கலம். மாநில சட்டமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் சட்டமன்றம்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீரின் வேதியியல் சூத்திரம் H2O. ஒரு பொருளின் வேகத்தை அதிகரிக்கும் போது அதன் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். இதுதான் விடை. ஒரு லென்ஸின் திறன் எதில் அளவிடப்படுகிறது. டயாப்டர். அடுத்ததாக நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் கேட்டிருக்காங்க. வைட்டமின் C. அடுத்ததாக ஒரு வட்டத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் வந்து கேட்டிருக்காங்க. πr². மனித மூளையின் மிகப்பெரிய பகுதி வந்து பெருமூளை. ஒரு எளிய ஊசலின் அலைவு நிறம் எதை பொறுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. நீளம். வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவின்னு கேட்டிருக்காங்க. வெப்பநிலை மானி. வெப்பத்தின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜூல். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1993. அடுத்ததாக ஒரு புக்கோட பேர் கொடுத்து இந்த புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யார் எழுதுனது, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மணற்கேணி ஆப்பில் கிளாட் அப்படிங்கிற அந்த டேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா புக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்ச கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.